அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதெல்லாம் நிம்மதியான வாழ்க்கைக்கு அழகான வசனங்கள், இதெல்லாம் கவுன்சிலிங், இதெல்லாம் தியரிகள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள். உங்களுக்கு மூக்கறையா இருக்கும், உங்களுக்கு ஊமையா இருக்கும், உங்களுக்கு கண் தெரியாம இருக்கும், உங்களுக்கு பரலைஸ் இருக்கும், உங்களுக்கு கால் சுகம் இல்லாம இருக்கும், உங்களுக்கு நடக்க இல்லாம இருக்கும், உங்களுக்கு ஃபிட் வரும், உங்களுக்கு மன வளர்ச்சி குறைஞ்ச பிள்ளை ஒன்று இருக்கும், புத்தி குறைந்த பிள்ளை ஒன்று பிறந்திருக்கும், உங்களோட குடும்பத்துல இழப்பு, அதாவது நிரந்தரமான நோயோட ஒரு ஆள் இருக்கும், உங்களுக்கு இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஒரு கூடாத ஒரு மருமகன் மாப்பிள்ளையா வந்திருப்பான். இப்படி கணவன் நல்ல மெல்ல குடிகாரன், பொண்டாட்டி செல்லு கேட்கறல்ல, சிவ கொழும்புற ஆள் இல்ல, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் வந்தா நீங்க அதை வெறுப்பீங்க. அழகா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கல்யாணம் கடைசி கட்டத்தில் உடையும். நீங்க அதை விரும்பின, ஆனா கடைசியா நடக்கல. நீங்க ஒன்று கூட ஆண்டு வருத்த அதான் நடக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றார், நீங்க ஒரு விஷயத்தை கூடாது கூடாது என்று வெறுப்பீர்கள், இல்ல அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க ஒன்றை நேசிப்பீங்க, விரும்புவீங்க, இப்படித்தான் நடக்கணும் என்று கிடைக்கணும் என்று எக்ஸாம் எழுதுவீங்க, கடைசியா நீங்க ஃபெயில். நீங்க ஃபெயில். அந்த கெடுதி, நீங்க கவலைப்படுற அந்த சம்பவம் நடந்தது உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏனென்று அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏனென்று தெரியாது. நல்ல ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஒன்று பார்ப்போம், நல்ல அழகான மெச்சோட்டான நல்ல பிள்ளை, அழகான வடிவான கூடிய நல்ல ஃபேமிலி, நல்ல குணம், தொழுகை, இபாதத், அப்படி டாக்டர் மாப்பிள்ளை. பெருமை என்ற சாதியே இல்லை. டாக்டர் என்றதுக்கு அவன்கிட்ட பெருமையே இல்லை. அழகான சந்தோஷம் என்றால் இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்காது. நமக்கு கிடைச்சது பெரிய பால். ஊரெல்லாம் செல்லும், டேய் உனக்கு கிடைச்ச சான்ஸ், சுபான்லா என்ன தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சிக்கிறான், எல்லாரும் புகழுவாங்க. பிள்ளைக்கும் சரியான சந்தோஷம். 2 நாள் கல்யாணம் இருக்க போல கேன்சர். இப்ப பிள்ளை கலானியில முகத்தை புதைச்சிட்டு போல இவர் ஒரு பக்கத்தால போய் நிப்பார். ஒரு சின்ன கதை பிடிக்கலையாம் குடும்பத்துல. நான் ஏன் கதைச்சேன், நான் ஏன் போனேன், இந்த கதை ஏன் வந்துச்சு, யாரு இந்த வதந்தியை பரப்பினேன், யாராலும் எடுத்து அந்த பிள்ளை ஒரு ஆளை லவ் பண்ணு, கல்யாணம் கேன்சல். சரவா பேசுவாங்க, இந்த பிள்ளை இப்படி ஒண்ணு சொல்லிட்டாங்களே, இந்த பிள்ளை ரோட்டுக்கும் வரல, இப்படி கதைச்சிட்டாங்களே, பொய் சொல்லிட்டாங்களே, பெரிய பிரச்சனை வரும். நீங்க ஒன்றை விரும்புவீர்கள், அது உங்களுக்கு நடக்காம இருக்கும். ஆனா நடக்காம இருந்துச்சு, அதுதான் நலவு. உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சொல்றான். எப்படி நலவு? இப்ப ரிலேஷன்ல வாங்க, கல்யாணம் நடந்து நல்ல அழகா வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்க போல ஒரு நர்ஸோட அவருக்கு கோழிட்டா அவன் வாழ்க்கை என்ன? நல்ல டாக்டர் மாப்பிள்ளதான், ஒரு 4 வருஷத்தால நல்ல டாக்டர் மாப்பிள்ள கொஞ்சம் லேட் ஆகிவிட்ட வருவார். என்னண்டா ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பிஸியா வருவா, பிரச்சனையா. இப்ப மகளோடு அழுவா. அப்ப மகள் அழ தொடங்கினா ஆயுது ஊர் அழுவா. இப்ப மகள் அழுது, அவர் 2 நாள் தான் அழுது போட்டு வேற மாப்பிள்ளை உண்டு, நல்ல ஒரு சவால்காரன கல்யாணம் கட்டி சந்தோஷம் இருக்கும். விளங்கிட்டா நான் சொல்றது? அப்ப நமக்கு தெரியாது இதுல உள்ள பின்விளைவு, அல்லாஹ்க்கு தான் தெரியும். நீங்க ஒரு வாகனத்தை எடுக்கிறீங்க, புறப்படுறீங்க, 12 மணிக்கு சாப்பாடு வீட்டுக்கு போகணும், வெட்டிங் ஹால் போய்தான் ஆகணும். 12 மணி 10 மணிக்கு கிளம்பினா தான் 12 மணிக்கு போய் சேரலாம். டைம் வச்சு 12 மணிக்கு போய் ஸ்டார்ட் பண்ணினா ஸ்டார்ட் வருது. ஸ்டார்டிங் ரேடியேட்டர் ஓகே, டைனமோ வேலை செய்யும், பெட்ரி எல்லாம் சரியா தானே, டீசல் நிறையத்தான் இருக்கு. ஸ்டார்டிங் அடிச்சா கொழுவுதில்லை, அங்க வரட்டி இங்க வரட்டி அங்க வரட்டி, இதுக்குள்ள 4-5 சண்டை வாப்பா
எடுங்கள பாப்பா, எடுக்காம நான் என்ன பட்டுக்க நான் என்ன செய்யணும்? நான் சத்தம் போடப்படா யாரும் இந்த சாப்பாடு இல்ல குழப்பம் அடிச்சு கிட்டிச்சு ஒரு 12:30 மணி ஆகல சும்மா ஸ்டார்ட் வேறு ஒன்றும் செய்யாம ஸ்டார்ட் வேறு இல்லாட்டி ஒரு 11 மணி ஆகல ஸ்டார்ட் வந்தா என்ன நடக்கும்? இந்த மனசுக்கு வருத்தம். ஆனா நம்ம என்ன யோசிக்கணும், அதுல ஒரு நல்லது இருக்குது. என்ன நல்லது? டைமுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண போல ஸ்டார்ட் வந்து நீங்க வண்டியோட கொண்டாட்டு பிள்ளைகளோட மெயின் ரோட்டுக்கு போய் ஏற கொள்ள கொழும்பு இருந்து ஒரு கண்டெய்னர் வந்து உங்களோட வாகனத்துக்கு இந்த நிலைமை வந்தா யார மிஸ் பண்ணி போயிரு? சாப்பாட்டையா கொண்டாட்டி பிள்ளைகளை மிஸ் பண்ணி. அப்ப அல்லாஹ் உங்களை காப்பாத்தி உங்களை தாமதப்படுத்தி கரை சேர்த்திருக்கான் என்று ஏன் எடுக்கலாம்? இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த வசனத்தை பாருங்க, இது சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய ஒரு வசனம். 57வது வசனத்துல இருந்து அப்படியே வாசிங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்திச்சு ஒரு பயணம் போறாங்க. பயணத்துல கப்பல்ல பயணம். கப்பல்ல போகல, கப்பலுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஓட்டைய போட்டார். அல்லாஹ் சொன்ன ஒரு நல்ல மனுஷன் போய் அவர்கிட்ட இல்மை பெற்றுக்கொள்ளது மூசா நபி அனுப்பின. ஒரு நல்ல மனுஷன் பண்ற காரியமா இது? கப்பல போய் இறங்க கப்பலுக்கு ஓட்டைய போட்டா இது நல்ல மனுஷன் பண்ற காரியமா? மூசா நபி கேட்டா அநியாயமா கப்பலுக்கு ஓட்டைய போட்டி அவ்வளவு பேரையும் மூழ்கடிக்க செய்யற திட்டமான்னு கேட்டார். அதுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க விளக்கம். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த சம்பவத்தை ஏன் சொல்றான் என்றா, உலகத்துல நாம எதிர்நோக்கிற பிரச்சனைக்கு பின்னால இருக்கிற விளக்கங்களை தெரிஞ்சு கொள்ளணும்ங்கிறது இல்ல, அதுல ஒரு நல்லது இருக்குங்கிறத புரிஞ்சு கொள்ளணும்ங்கிறதுக்காக இந்த வசனத்தை சொல்றாங்க. நமக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு பின்னாலே இருக்கிற நல்லதுகளை எல்லாருக்கும் வகை அறிவிக்கிறது இல்லை, நம்புங்க. அப்ப நிம்மதியான வாழ்க்கை. இப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அம்மா ஸஃபீனத்து ஃபகானத் லிமசாகின் يعملون في البحر. இந்த கப்பல் கடல வேலை செய்யற சிலருக்குரியது. தனித்தனியே ஏழையர்கள் கூட்டி சேர்ந்து வசதிக்காரன் கப்பல் வண்டிக்கான். தனித்தனிய கப்பல் வேண்டியதான் கடல்ல வேலை செய்யற ஊழியர்கள் எல்லாரும் காசு போட்டு இந்த கப்பலை வேண்டி போட்டிருக்காங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மூசா நபிகிட்ட, அம்மா ஸஃபீனத்து இந்த கப்பல் ஃபகானத் லிமசாகின் يعملون في البحر. கடல்ல வேலை செய்யற சில மிஸ்கீன் ஊழியர்கள் வாங்கின கப்பல் இந்த கப்பல். நாம என்ன வந்த கப்பல். இந்த கப்பலை ஓட்ட சொல்லி அல்லாஹ் அஞ்சனான். ஏன் தெரியுமா? இந்த கப்பலை காப்பாத்தான் நான் ஓட்ட கப்பலை காப்பாத்த ஓட்ட போறேன். கப்பலை காப்பாத்த எப்படி ஓட்ட போறேன்? கப்பலை காப்பாத்தான் ஓட்ட போட்டேன். ஒரு காரை காப்பாத்த பெட்டிய களவு எடுக்கிறேன். நம்மளோட வீட்டு இருக்கிற கார்ல ஒருத்தன் உழுவாட்டு பெட்டியை அடிச்சு போயிட்டான். முன்னுக்கு போன நாம லொக் பண்ணல, அவன் திறந்து பெட்டியை கலட்டி போயிட்டான். நமக்கு கவலை, வெட்டி வீட்டு கவலை. வெட்டி களவு போனது காரை காப்பாத்தான். மூசா நபி சொல்றாங்க கப்பலை ஓட்ட போட்டது கப்பலை காப்பாத்தான். எப்படி என்றா, وَكَانَ وَرَاءَهُمْ مَلِكٌ يَأْخُذُ كُلَّ سَفِينَةٍ غَصْبًا. ஒரு அரசன் படையெடுத்து வந்துகிட்டு இருக்கிறான் கப்பல்களை கொள்ளையடிக்க. ஓட்ட கப்பலை எப்படி எடுத்துக்கு போவான்? ஓட்ட கப்பலை கடல்ல கொண்டு போகலாமா? இந்த கப்பல் அல்லாஹ் காப்பாத்தி அந்த மிஸ்கீன்களுக்கு கொடுக்கணும் என்றதாலதான் அதுல வந்த மூசா நபி கிட்ட அல்லாஹ் சொன்னான், ஓட்டை போட்டு இறங்குங்க, ஓட்டைய போட்டு இறங்குங்க. இப்ப நம்மட கண்ணுக்கு தெரிகிறது ஒரு பிரச்சனை, லொஸ்ட் ஒன்று தெரியுது, நஷ்டம் ஒன்று தெரியுது. இந்த நஷ்டம் வந்ததாலதான் பெரிய நஷ்டம் பெறாம அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்ச. வெட்டிய களவாண்டிக்கு போனதாலதான் கார களவாண்டுறோம் அந்த அடிச்சு அனிஸ்டாட் வரல விட்டு போட்டு மத்த பக்கத்துல இந்த காரை எடுத்து போயிட்டாங்க. அல்லாஹ் காப்பாத்தினான். என்ற வெற்றி வேலை செய்யாத என்ற காரை காப்பாற்றப்பட்ட விளங்கிட்டா. அப்ப நமக்கு விளங்கணும், ஒரு பிரச்சனை வரும்போது இதுல ஏதோ நலவிருக்க நமக்கு தெரிய வேண்டியதில்லை. ஒரு வியாபாரத்தில் லொஸ்ட் தானே, நம்ம என்ன நினைக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் இந்த 15 லட்சம் ரூபாய் லொஸ்டால நாங்க வியாபாரத்தில் உள்ள ரகசியத்தை படிச்சிருக்கோம். இந்த தவற திரும்ப விடக்கூடாது. ஏனென்றா
இப்ப இந்த 15 ரூபாட லொஸ்ட் இருக்கு தானே, 15 லட்சம் ரூபாட லொஸ்ட். அதுக்கான காரணம் என்னன்னு இப்ப நமக்கு விளங்கி இது விளங்காம இருந்திருந்தா 1.5 கோடி ரூபாய் பிசினஸ்ல இந்த தவற விட்டு இருந்தா நிலம் என்ன?